friends, next poem teamwork. Teamwork author நான் கெஸ் பண்ணுற பாருங்கள். டீம் ஒர்க் அதாவது ஏதாவது கெஸ்ட் வந்தாங்கன்னாவே டீம் ஒர்க்காக நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது இதுதான் வந்து எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் இதுதான். நெக்ஸ்ட், வாட் இஸ் த மோஸ்ட் எசென்ஷியல் குவாலிட்டி ரெக்வயர்ட் டு வின் த கேம் கிவன் பிலோ. இந்த பிக்சரை பார்த்தாவே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். கோஆர்டினேட் பண்ணி நம்ம ஒரு கேமை வின் பண்ணுறது இதுதான். இது போயம் ஃபுல்லாகவே இதுதான் சொல்கிறாங்க. எப்படி வந்து நம்ம டீம்மேட்ஸோட கோஆர்டினேட் பண்ணி நம்ம வந்து ப்ளே பண்ணுறது இதை தான் சொல்கிறாங்க. ப்ளே பண்ணி வின் பண்ணுறது தான் இந்த போயமில் சொல்கிறாங்க. இட்ஸ் ஆல் வெரி வெல் டு ஹாவ் கரேஜ் அண்ட் ஸ்கில் அண்ட் இட்ஸ் ஃபைன் டு பி கவுண்டட் அஸ் ஸ்டார். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து டிஃப்ரெண்ட் டேலண்ட்ஸ் இருப்பாங்க. அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் டேலண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் கரேஜ், அதாவது பிரேவாக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்டாராக இருப்பாங்க. அதாவது தட் மீன்ஸ் ஒரு லீடிங் ஸ்டாராக கூட இருக்கலாம், லீடிங் பெர்ஃபார்மராக இருக்கலாம். எல்லாருமே நாம் என்ன நினைப்போம், ஒரு இண்டிவிஜுவலாக ஷைன் ஆகணும்னு தான் நினைப்போம். பட் இங்கே என்ன ஒரு பிக்கர் சேலஞ்ச், ஒரு டீமில் வந்து என்ன சேலஞ்ச், அதாவது டச் ஆஃப் த்ரில் ஒரு சேலஞ்ச் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நீங்கள் எவ்வளோ இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் வாட் கைண்ட் ஆஃப் பர்சனாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் எதுவும் இல்லை. எந்த கேமாக இருந்தாலும், இன் எனி கேம் வி ப்ளே ஆர் ஈவன் இன் அவர் கேம் ஆஃப் லைஃபை, என்ன கேமாக இருந்தாலும் நாம் வந்து தனியாக இருந்து சாதிக்க முடியாது. எல்லாமே எல்லாரும் என்ன பண்ண போகிறாங்க, வி மஸ்ட் ஒர்க் டு எ பிக்கர் கேம். இந்த எல்லாரும் சேர்ந்து தான் கேமை ப்ளே பண்ணணும். தனியாக இருந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையிலையும் சரி, நார்மல் கேம்லேயும் சரின்னு சொல்கிறார் ஆத்தர். இஸ் ஹவு டு அண்ட் we must work to a bigger scheme, and the thing that counts in the world today is how do you pull with the team. இங்கே வந்து எப்படி ஒரு டீமில் வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோம், எப்படி வந்து நிறைய ஒப்பீனியன்ஸ் வரும், அதெல்லாம் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோன்னு தான் சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லுவாங்க, கிரேட்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, they may sound your price, call you great, they may single you out ஆர் ஃப்ரேம். அதாவது நீ பயங்கரமாக நீங்கள்லாம் வந்து ஃபேமஸ் ஆகணுன்ட்டு ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து கிரேட் அப்படின்னு ப்ரைஸ் பண்ணுவாங்க, நிறைய ஒப்பீனியன்ஸ் சொல்லுவாங்க. பட் நாம் வந்து என்ன பண்ணணும், ஒர்க் வித் டீம்மேட்ஸு நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். எய்தர் த கேம் வில் வின் ஆகிறோமோ லாஸ்ட் ஆகிறோமோ, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. பட் யூ மஸ்ட் ஒர்க் வித் யுவர் ரன்னிங் மேட் ஆர் யூ வில் நெவர் வின் த கேம். அதாவது ரன்னிங் மேட்டோட நாம் ஒர்க் பண்ணால் தான் கேமை வின் பண்ண முடியும். இல்லைனா கேமை வின் பண்ண முடியாது. தனியாக இண்டிவிஜுவலாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா, நம்ம ஒர்க் பண்ணோம்னா, நமக்கு தனிமை தான் எதுவுமே நம்ம வந்து வின் பண்ண முடியாது. லைஃப்லேயும் சரி, கேம்லேயும் சரி. அதை தான் இங்கே சொல்ல வராங்க. பட் யூ மஸ்ட் ஒர்க் வித் யுவர் ரன்னிங் மேட் ஆர் யூ வில் நெவர் வின் த கேம். நெக்ஸ்ட்டு, never the work of life is done by the man with a selfish dream. அதாவது அதே திருப்பி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து செல்ஃபிஷாக நம்ம எதுவுமே வந்து தனியாக பண்ண முடியாது. தனியாக, அதாவது செல்ஃபிஷாக இருந்தாவே அதாவது செல்ஃபிஷாக நாம் வந்து ஏதோ ஒரு ஒர்க்கை எடுக்கிறோம்னா அதை வந்து நாம் வின் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, for the battle is lost or the battle is won by the spirit of the team, you may think it is fine to be praised for skill. அதாவது திருப்பியும் அதை தான் சொல்கிறாங்க. நம்ம என்ன தான் நம்மளுக்கு வந்து டேலண்ட்ஸ் இருந்தாலும் தனியாக நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. we can't achieve anything by standing alone அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, but a greater thing to do is to set your mind and you set your will on the goals that's just in view. இதுக்கு என்னன்னா, நீங்கள் என்ன வந்து ஒரு ஆம்பிஷன், ஒரு இம்பார்ட்டண்ட் ஆம்பிஷனோ இல்லை வந்து ஒரு பெரிய ஜாபோ நீங்கள் பண்ணாலுமே நீங்கள் வந்து டீம்மேட்ஸோட பண்ணணும். டீம்மேட்ஸோட பெர்ஃபார்ம் பண்ணி ஷைன் பண்ணணுன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். எப்படின்னா, இட்ஸ் ஹெல்பிங் யுவர் ஃபெலோமன் டு ஸ்கோர் வென் ஹிஸ் சான்சஸ் ஹோப்லெஸ் சீம். இட்ஸ் ஃபார் கெட்டிங் செல்ஃப் டில் த கேம் இஸ் ஓவர் அண்ட் ஃபைட்டிங் ஃபார் த டீம். அதாவது நீங்கள் என்ன ஓவர்னா ஓவர், அதாவது நீங்கள் உங்களையே நீங்கள் மறந்துட்டு நீங்கள் வந்து யார் வந்து நம்ம டீமில் வந்து ஹோப்லெஸ்ஸாக இருக்கிறாங்களோ, அதாவது ஒழுங்காக ஸ்கோர் எடுக்கலையோ, அவங்களுக்கு வந்து ஹோப் கொடுத்து அவங்களுக்கு வந்து எல்லோரும் கேமை வந்து
ஒன்றா விளையாடி வின் பண்ணணும். அதுதான் உங்களோட மைண்டில் போகணும். இதுதான் வந்து ஃபைட் டீமுக்கோசரம் ஃபைட் பண்ணணும். இதை தான் வந்து டீம் ஒர்க்குன்னு எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் சொல்கிறாரு. இவரோட பர்த் அண்ட் டெட் இயர் பார்த்துக்கோங்க, 8159 பார்த்துக்கோங்க, 1959. நெக்ஸ்ட்டு வந்து இவரோட அபவுட் த ஆத்தர் பார்த்துடலாம். எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் இவர் வந்து 1895 கெரியரை வந்து பிகின் பண்ணுறாரு. அப்புறம் வந்து இவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னன்னா டெட்ராய்ட் ஃப்ரீ ப்ரெஸ். அப்புறம் இவரை வந்து த போயட் ஆஃப் த பீப்புள்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவரோட போயம்ஸ் எல்லாமே வந்து டெய்லி லைஃப் என்ன ரிலேட்டடாக தான் இருக்கும். அதனால் த போயட் ஆஃப் த பீப்புள்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு போயட் லாரேட் ஆஃப் மிச்சிகன். இந்த அவார்ட் வந்து இவர் ஒருத்தருக்கு தான் கொடுத்துருக்காங்க. யாருக்கு? எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். இது ரொம்ப முக்கியங்க. இது நிறைய டைம் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. த போயட் ஆஃப் த பீப்புளும் கேட்டிருக்காங்க. ஸோ இது போயட் லாரேட் ஆஃப் மிச்சிகன், த போயட் ஆஃப் த பீப்புள், இது ரெண்டுமே வந்து மல்டிபிள் அந்த மேட்ச் த ஃபாலோயிங்லேயும் கேட்பாங்க. ஸோ நல்லா வந்து எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. நான் வந்து கடைசியாக வந்து ரிட்டனில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நிறைய என்னென்ன பாசிபிள் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் காமிக்கிறேன். பிடிஎஃப் வந்து நான் ஒவ்வொரு போயமும் எல்லா போயமும் முடித்ததுக்கப்புறம் டோட்டலி 30 போயம்ஸ் இருக்குது. 30 போயம்ஸ் முடித்ததுக்கப்புறம் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஒரு பிடிஎஃபாக நான் அப்லோட் பண்ணிடுறேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ 3rd போயம் நம்ம முடிச்சிருக்கோம். டோட்டலி 30 போயம்ஸ். 30 போயம்ஸ் அட் த எண்ட் ஆஃப் 30 போயம்ஸ் ஐ வில் அப்லோட் ஆல் எம்சிக்யூஸ் ஆஃப் ஆல் போயம்ஸ். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த க்ளாசரி பார்க்கலாம். டீட், ஆக்ட், அச்சீவ்மெண்ட், ஸ்கீம், பிளான், ஃபேம், க்ளோரி, மேட், கம்பேனியன், பார்ட்னர், ஸ்பிரிட், வில், டிட்டர்மினேஷன், ஓர்னா, ஓவர், அப்ரிவேஷன். இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற அப்ரிசியேஷன். எப்பயுமே வந்து ஒரு போயம் பார்த்தோம்னா மொத்தமாக டோட்டலாக என்னென்ன இருக்கோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அபவுட் த ஆத்தர், க்ளோசரி, நெக்ஸ்ட்டு வந்து அது ஆத்தர் ரிலேட்டடாக வந்து எக்ஸ்ட்ரா லைன்ஸ் இதெல்லாமே பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒவ்வொரு லைன்ஸ்லேயும் என்ன ஸ்கீம் வருது, என்னென்ன வந்து பொய்டிக் டிவைஸ் வருது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இருக்கிற இதை சொல்கிறேன். இப்போது வந்து புக் பேக்கில் பார்த்துக்கலாம். இட்ஸ் ஹெல்பிங் யுவர் ஃபெலோமென் டு ஸ்கோர் வென் ஹிஸ் சான்சஸ் ஹோப்லெஸ் சீம். இட்ஸ் ஃபர்கெட்டிங் செல்ஃப் டில் த கேம் இஸ் ஓவர் அண்ட் ஃபைட்டிங் ஃபார் த டீம். வாட் இஸ் இட் ஸ்டாண்ட் ஃபார் ஹியர்? இதுனாவே வந்து உங்களுக்கே தெரியுது, பார்த்தாவே தெரியுது கேம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரைட் திஸ் ரைமிங் ஸ்கீம் பார்க்கலாம். ஸ்கோர், ஓர், சீம், டீம், ஏபி, ஏபி. நெக்ஸ்ட்டு தே மே சவுண்ட் யுவர் ப்ரைஸ் அண்ட் கால் யூ கிரேட். தே மே சிங்கிள் you out for fame, but you must work with your running mate or you will never with the game. Whom does they refer to? they refer to பார்த்தாவே தெரியுது, டீம்மேட்ஸு. நெக்ஸ்ட் வந்து விச் லைன் டாக்ஸ் அபவுட் த டீம் ஸ்பிரிட் என்னன்னு பார்க்கணும். அதாவது ஒரு டீமில் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்ல, அப்போ தான் அந்த ஸ்பிரிட்டோட வேலை செய்யணும் அந்த மாதிரி சொல்கிறாங்களா. இதில் என்னன்னு பாருங்கள். இந்த லைனில் யூ மஸ்ட் இருக்குல்ல, அந்த மஸ்ட்டு பார்த்தாவே இதுதான் ஸ்பிரிட் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ யூ மஸ்ட் ஒர்க் வித் யுவர் ரன்னிங் மேட். இதுதான் ரைமிங் வேர்ட்ஸ். இதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். கிரேட்டு, மேட்டு, ஃபேமு, கேமு, இதுதான் ரைமிங் வேர்ட்ஸு. அவ்வளோதாங்க இதில் புக் பேக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ் நெக்ஸ்ட்டு வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அடுத்தது வந்து ப்ரோஸ் முடித்ததும் போயம் முடித்ததும் ப்ரோஸ் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக கிராமர் வந்து என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறேன். அப்புறம் வந்து ஷார்ட்ஸில் வந்து எம்சிக்யூ கொஸ்டின்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே பண்ணுறேன். பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து அப்லோட் பண்ணுறது வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.